கேரளாவின் ஊட்டி புல்வெளிகளின் ராணி என அழைக்கப்படும் ராணிபுரம் மலைத்தொடர் இயற்கை எழில் கொஞ்சம் சொர்க்கப்பூமியாகும். அங்கிருக்கும் சிறப்புகளை இந்த பதிவில் விரிவாக காணலாம். மலைகளால் சூழப்பட்ட இந்த ராணிபுரம் கிராமம் கேரளாவின் காசர்கோடு பகுதியில் அமைந்துள்ளது. இதை மடதுமலை எனவும் உள்ளூர் மக்கள் அழைத்து வருகின்றனர். இது கடல் மட்டத்தில் இருந்து 700 மீட்டர் உயரத்தில் உள்ளது. இது ட்ரெக்கிங் செல்வதற்கு தி பெஸ்ட் ஸ்பாட் ஆகும். மலையேற்றத்தின் முடிவில் வார்த்தைகளில் விவரிக்க முடியாத இயற்கை அழகை கண்டு ரசிக்கலாம். ட்ரெக்கிங் பயணம் மொத்தமாக 5 கிலோமீட்டர் தூரம் இருக்கக்கூடும். ராணிபுரத்திற்கு சாலை மார்க்கமாக செல்வது மிகவும் எளிது. காசர்கோடு பகுதியில் இருந்து டாக்ஸியில் சென்றுவிடலாம். அதே நேரம் ரயிலில் சென்றால் கன்ஹான்கட் ரயில் நிலையத்தில் இறங்க வேண்டும். அங்கிருந்து 2 மணி நேரம் ஆகக்கூடும். மேற்கு தொடர்ச்சி மலைகளில் காணப்படும் தாவரங்கள் மற்றும் விலங்கினங்களுக்கு தாயகமாக ராணிபுரம் திகழ்கிறது. காடுகள், காட்டுப்பூக்கள், பரந்த புல்வெளிகள் சூழ்ந்துள்ள ராணிபுரத்தை அழகிய ராட்சியாக இயற்கை ஆர்வலர்கள் கருதுகின்றனர். சுற்றுலாவாசிகளை ஈர்க்கும் வகையில் வனவிலங்கு சரணாலயமும் உள்ளது. அவை கேரளாவின் வனவிலங்குகளை அதன் இருப்பிடத்திலே கண்டறியும் வாய்ப்பை அளிக்கிறது. இது கேரளாவின் பழமையான கோட்டைகளில் ஒன்றாகும். இப்பகுதிக்கு மாலை நேரத்தில் செல்கையில் அரபிக் கடலில் சூரிய அஸ்தமனத்தின் அழகிய காட்சியை கண்டு ரசிக்கலாம். காவேரி நதியின் ஆரம்ப மையமாக கருதப்படும் தலகாவேரி கோயிலும் மலையின் பள்ளத்தாக்கில் தான் அமைந்துள்ளது. இந்த புனித தலத்தை பார்வையிட மறந்துவிடக்கூடாது. குறைவான பட்ஜெட்டில் சிறந்த இயற்கை சூழலை அனுபவிக்க ராணிபுரம் செல்லலாம். இங்கு வெயிலில் இருந்து தப்பித்த ஏராளமானோர் வருவது உண்டு. ட்ரெக்கிங் மற்றும் மழையை சமாளிக்க தேவையான பொருட்களை எடுத்து செல்வது அவசியம்.